என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம். என் மூஞ்சி காமிக்க முடியாது, பேக் கேமரா மட்டும் தான் வருது. அதனால் செடியெல்லாம் ஃபஸ்ட்டே காமிச்சு சொல்கிறேன். இப்போ வந்து வாழைக்காய் இருக்குது. நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வச்சோம். 1-2 இலலாம் பிஞ்சிருக்குது. மேலே உள்ளது மட்டும்தான் அழகாக வந்திருக்கு. இன்னும் அது வளர்ந்தால் தான் தெரியணும். அதுக்கப்புறம் இது நல்லா வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் பிஞ்சிருச்சு. சரி, நெக்ஸ்ட்டு சின்ன வாழைக்காய் பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், சின்ன வாழைக்காய் வந்துடுச்சு. இதுதான் நாங்கள் இது வச்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வச்சோம். நெக்ஸ்ட்டு வந்து கத்தாழை வந்து 2 வச்சுருக்கோம், இல்லை 3 வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நாங்கள் ரொம்ப நாளாக யூஸே பண்ணல. பாருங்கள், ஜெல்லு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது ஜெல்லு. சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா பார்க்கலாம் இதை. நெக்ஸ்ட் வந்து கத்திரிக்காவுக்கு நிறைய பூ போட்டிருக்கு. ஏன்னா பாருங்களேன், இந்த பூ, அதுக்கப்புறம் நிறைய பூ போட்டிருக்கு. இல்லை அங்கே போட்டிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சும்மா தான் வச்சுருக்கோம். இது மிளகா செடி இருந்துச்சு, எங்கள் அம்மா வேணான்னு சொல்லி பிடுங்கிட்டாங்க. சரி, நீங்கள் இன்னொன்று காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், முருங்கைக்காய் செடி நிறைய எறும்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எறும்பு தெரியலையா உங்களுக்கெல்லாம்? இருக்குதானா? இருக்குது எறும்பு. முருங்கைக்காயெலாம் நாங்கள் டெய்லி சாப்பிட்டே இருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குது. இதுக்கு நாங்கள் தண்ணியெலாம் ஊற்றுவோம். சரி, இன்னொரு செடி பார்க்கலாமா? சரி, இங்கே பாருங்கள், முருங்கை மரம். நெக்ஸ்ட் வந்து கொய்யா மரம். இவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. அக்காவா? இங்கே பாருங்க, இது எலுமிச்சை மரம். ரொம்ப நாள் ஆச்சு வளர்த்தது. அங்கே இருக்கேன்னா போயிடுச்சு. இங்கே பாருங்க, விதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் இனிமேல் இங்கே பாருங்க, நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், செம்பருத்தி ஓடி போச்சு. இனிமேல் வெயில் இதுக்கிட்ட அடித்தாதான் நல்லா வரும். இங்கே பாருங்கள், 2 செம்பருத்தி பெருசாக விரிஞ்சிருக்குது. அங்கே ஒன்று விரிஞ்சிருக்குதுன்னு காமிக்கிறேன். இங்கேயும் 2 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயும் 2 இருக்குது. அங்கே ஒன்று, அங்கே ஒன்று. எனக்கு இது பண்ணி காமிக்கிறேன். இது, அதுக்கப்புறம் இது. இது சரி, இன்னொரு செம்பருத்தி காமிக்கிறேன். கரெக்டாக மேலே ஒன்று இருக்குது. நல்லா ஜூம் பண்ணாமல் காமிச்சோம்னா நல்லாயிருக்கும். சன் வேறு இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இங்கே பார்க்கலாம். சரி, ஒரு செடியை நான் மறந்தே போயிட்டேன் உங்ககிட்ட காமிக்கிறதுக்கு. வாங்க போய் பார்த்துடலாம். இந்த தண்ணி ரொம்ப நல்லா இருக்குது. சூடாகவும் இருக்குது, சில்லுன்னு இருக்குது. சரி, வாங்க இன்னொரு செடி காமிக்கிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளரிக்காய் நிறையா வச்சுருக்கோம். அதில் எதெல்லாம் தெரியுமா பெருசாக வந்திருக்குது? இது வந்து பிஞ்சு போட்டிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இல்லைங்க, ஜூம் பண்ணுறேன் பாருங்க, பிஞ்சு போட்டிருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெரிய நெல்லிக்காவே இருக்குது. இங்கேயே ஒரு பெரிய நெல்லிக்காய் இருக்குது. வெள்ளரிக்காய் இருக்குது, நெல்லிக்காய்ட்டேன். இங்கேயும் வெள்ளரிக்காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது இன்னும் கொஞ்ச நாள் தான் வளர்த்தோம், அதுக்குள்ளேயே 3 பிஞ்சு போட்டுருது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இல்லைங்க, இன்னொரு செடியும் நான் காமிக்கணும்.
காமிக்கிறேன். எங்கள் வீட்டு மாடிக்கு மேலே உள்ளது மரம், புளி மரம். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வெளியிலலாம் வண்டிலாம் போயிட்டுருக்குது. வண்டியே போகல, லாக்டவுன்லலாம் இதேமாரி வண்டியே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு கார் வருதுன்னு பாருங்கள், வந்துடுச்சா, அங்கே போயிடுச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று காமிக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எங்களோட மாடி தோட்டம் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இல்லைங்க, ஒன்று மறந்த மாதிரி இருக்குது. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பாய்.